வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். வெளியானது அர்ச்சுனா நாமல் ராஜபக்சவின் சர்ச்சை வீடியோ. தோள்களில் கை போட்டு தட்டி கொடுத்த நாமல். இணையதளங்களில் பரவும் காணொளி. ஜனாதிபதி அனுர கருப்பு காச்சட்டை அணிந்ததாக குற்றச்சாட்டு. பேரணியில் குமுறிய எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள். நாட்டையே பதற வைத்தது விபத்து. மலையிலிருந்து திடீரென்று உருண்டு வந்த தொண்டனையுள்ள பாரிய கல்லு. தேநீர் அருந்த வந்தவர்கள் உட்பட 6 பேர் பலி. கண்ணீர் வடித்து விக்கி விக்கி பேசினார் ராமநாதன் அர்ச்சுனா. முதல் முறையாக அர்ச்சுனாவால் இறக்கப்பட்ட சிங்கள எம்பிக்கள். நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் சம்பவம். தொடர்பென விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனா எம்பியும் நாமல் ராஜபக்சவும் தோளில் கைப்போட்டு பேசிக் கொண்டிருக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. மாவீரர் வாரம், தலைவர் பிரபாகரன், அரசியல் கைதிக்கு நீதி, தலைவன் வழிவந்தவன் என்று பல தமிழ் மக்களை ஈர்க்கும் கதைகளை பேசிவிட்டு தமிழர்களின் அழிவுக்கு வித்திட்ட தரப்புகளுடன் சவகாசமாக அர்ச்சுனா பேசி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் பேசி வருகின்ற குறித்த காட்சிகளை குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் பலரும் தமது விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றனர். அரசாங்கத்துக்கு எதிரான பாரிய எதிர்ப்பு பேரணி ஒன்றை நடத்திய நாமல் ராஜபக்ஷ நேற்றைய தினம் பாராளுமன்றத்துக்கு வந்த நிலையில் அர்ச்சுனாவுடன் பாராளுமன்ற இடைவேளையின் பொழுது பேசிக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் யார் என்ன பேசினாலும் தமிழ் மக்கள் சார்பில் சில பேசப்படாத பல தமிழ் உறுப்பினர்களால் பாராளுமன்றத்தில் வாய் திறக்காத விடயங்களை அர்ச்சுனா எம்பி பேசி வருவது இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார முதன்முறையாக கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபட்ட போது அவர் அணிந்திருந்த உடை கொடுத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் நுகேகொட பேரணியில் பிரேம்நாத் தொலபத்த விமர்சனம் வெளியிட்டார். அரசாங்கத்தின் செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நுகேகொடையில் இடம்பெற்ற எதிர்ப்பு பேரணியில் கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பொது இடங்களிலும் பதவியேற்பு மற்றும் கடமையேற்பு நிகழ்வுகளின் போதும் அமைச்சர்கள் பௌத்த மத துறவிகளை வழங்குவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலதா மாளிகைக்கு வழிபடச் செல்லும் போது கருப்பு காச்சட்டை அணிந்து சென்றதாக அவர் குற்றச்சாட்டொன்றினை முன்வைத்துள்ளார். கடுகண்ணாவையில் இருந்த ரொட்டி கடை ஒன்றுக்கு அருகில் ஏற்பட்ட மண் சரிவில் கடை மீது பாரிய பாறை ஒன்று விழுந்ததில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். நேற்று கடுகண்ணாவையில் ஏற்பட்ட பாறை சரிவில் உயிரிழந்த 6 பேரில் பேராதனை பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. கண்டி தர்மராஜா வித்தியாலயத்தில் கல்வி கற்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தில் விரிவுரையாளராக இருந்த மாவநிலை சியம்பலாப்பிட்டிய வெளிகளவைச் சேர்ந்த லகிரு சமரக்கோன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 31 வயதான அவர் வழக்கமாக குறித்த இடத்துக்கு தேநீர் பெருகச் செல்வதாகவும் நேற்று வழக்கம் போல் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த போது இந்த அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த அனர்த்தத்தில் சிக்கிய நிலையில் காயமடைந்து மீட்கப்பட்ட 4 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பகல கடுகண்ணாவு கனைதின பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் மீட்புப் பணிகள் நிறைவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நுகேகொடையில் இடம்பெற்ற எதிர்க்கட்சிகளின் பேரணி தொடர்பில் தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளை குறித்த பேரணி குறித்து இதுவரை பேசிய தேசிய மக்கள் சக்தியின் எவ்வித கருத்துக்களையும் முன்வைக்கவில்லை. மேலும் இந்த பேரணியின் பொழுது பதிவாகிய பல காணொலிகள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக பேரணியில் பங்கு பற்றிய ஆதரவாளர்களின் நடவடிக்கை மற்றும் மதுபோதையில் இருந்தமை தொடர்பில் காணொலிகள் வெளியாகியுள்ளன. அதே சமயம் நாமல் ராஜபக்ஷ மேடையில் இருந்தபோது முன்னாள் சபாநாயகர் ஒருவரின் மகன் கைத்துப்பாக்கியுடன் இருந்தமை பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய தந்தையை நினைவு கூர்ந்து நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் மனம் திறந்துரையாற்றி கண்ணீர் விட்டுள்ளார். நேற்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். யுத்த காலத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட தன்னுடைய தந்தை காணாமல் போனார். அவர் 2009ஆம் ஆண்டு வரை விடுதலை புலிகளுக்கு பணியாற்றியவர். இலங்கை முழுவதும் தன்னுடைய தந்தையை தேடி அலைந்து விட்டேன். அவர் உயிரோடு இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி என்றும் அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார். நுகேகொடையில் இடம்பெற்ற பேரணியில் கலந்து கொண்ட நபர் ஒருவர் தன்னை முன்னாள் STF அதிகாரி என்று அறிமுகப்படுத்தி மகிந்தவின் விவகாரத்தில் 2000ஆம் ஆண்டு தலைமுறையினரை கடுமையாக சாடியுள்ளார். இந்த நபர் கருத்து வெளியிட்ட காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியின்படி குறிப்பாக 2000க்கு பிறகு பிறந்தோரின் வாக்குகள் இல்லாத காரணத்தால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் கட்சியின் தோல்வி ஏற்பட்டது என்று அவர் குறிப்பிட்டார். மதுபோதையில் இருப்பதாக தோன்றும் குறித்த நபர் தன்னை சிறப்பு படை முன்னாள் வீரர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சார்பான கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார். நுகேகொடையில் இடம்பெற்ற கூட்டு எதிர்க்கட்சி பேரணி நாமல் ராஜபக்சவை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. மாறாக அரசாங்கத்தை எதிர்கொள்வதை நோக்கமாக கொண்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். கூட்டு எதிர்க்கட்சி படைக்கு ஆதரவை பெறுவதே நேற்றைய கூட்டத்தின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
இந்தியாவுக்கு விஜயம் செய்த இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அவரின் மனைவி ஆகியோர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தரிசிப்பை மேற்கொண்டனர். தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதி அவருடைய மனைவிக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. எனினும் இந்திய ஊடகங்கள் அவரிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய போது ஊடகங்களுக்கு எவ்வித பதிலும் கூறாமல் அவ்விடத்தில் இருந்து சென்றதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் அட்டைப்பண்ணைக்கு காவலுக்கு சென்ற சிறுவன் ஒருவன் கடலில் இறங்கிய போது அலை இழுத்துச் சென்ற நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இளவாளை தும்பளை பகுதியைச் சேர்ந்த ஜோன்சன் ஸ்டீபன் மதிவாணன் என்ற 18 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்தார். குறித்தவர் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் உள்ள தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு சென்றார். இவரின் மாமனார் அட்டைப்பண்ணையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் குறித்த இளைஞனுடன் வேறொருவரும் நேற்றிரவு அட்டைப்பண்ணைக்கு காவலுக்கு சென்றனர். மேலும் கடலில் இறங்கி சிறிது தூரம் சென்ற நிலையில் அவரை அலை இழுத்துச் சென்றதால் அவலக்குரல் எழுப்பினார். அவருடன் சேர்ந்து சென்றவருக்கு நீச்சல் தெரியாத காரணத்தால் அவராலும் குறித்த நபரை காப்பாற்ற முடியவில்லை. ஊரவர்கள் இணைந்து நீரில் அடித்துச் செல்லப்பட்டவரை தேடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பின்னர் அவரின் சடலம் அட்டைப்பண்ணைக்கு அருகாமையில் மிதந்தவாறு காணப்பட்டது. மேலும் இது தொடர்பில் பல்வேறு விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ நேற்று இலங்கைக்கு வருகை தர விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த போதும் அவை ரத்து செய்யப்பட்டதாக மாத்தறை நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டது. மாத்தறையில் முறைகேடான பணத்தை பயன்படுத்தி காணி கொள்வனவு செய்தமை தொடர்பில் வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவை தவிர அவரின் மனைவியின் சகோதரி அயுமா கலப்பத்தி, அவரின் கணவன் திஸ்ஸா கலப்பத்தி மற்றும் முதிதா ஜேகொடி ஆகியோர் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டனர். வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது பசில் ராஜபக்ஷ மற்றும் அயுமா கலப்பத்தி நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. மேலும் அவர்களின் பிணைதாரர்கள் மட்டுமே அவர்கள் சார்பில் ஆஜராகியுள்ளனர். பசில் ராஜபக்ஷ சார்பில் ஆஜரான ஜனாதிபதி வழக்கறிஞர் அனில் சில்வா தன்னுடைய கட்சிக்காரரின் மருத்துவ நிலையை உறுதிப்படுத்தும் பல மருத்துவ அறிக்கைகள் அடங்கிய ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். மாவீர தினத்தை முன்னிட்டு மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வு பிரதேசங்கள் ரீதியாக இடம்பெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியில் மாவீரர்களின் பெற்றோர்கள் உரித்துடையவர்கள் மதிப்பளிக்கப்பட்டுள்ளனர். முள்ளிவாய்க்கால் மேற்கு பிரதேசத்தைச் சேர்ந்த மாவீரர்களின் பெற்றோர்கள் முள்ளிவாய்க்காலில் இருந்து குறிப்பாக பாடசாலைக்கு முன்பாக இருந்த மங்களவாத்திய இசையுடன் மாலை அணிவிக்கப்பட்டு மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு தொடர்ந்து மாவீரர்களின் பொதுப்படத்துக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலத்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து மாவீர பெற்றோர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்பொழுது மாணவர் ஒருவரின் நடன நிகழ்வும் வன்னிமையில் நடனக்கலைஞரின் நடன நிகழ்வு என்பன இடம்பெற்று மாவீரர்களின் வீரம், தியாகம், அர்ப்பணிப்பு தொடர்பிலான நினைவுரைகளை மூத்த முன்னாள் போராளி அன்பரசன் நிகழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவில் உள்ள பாலம் போட்டாறு கிராம சேவகர் பிரிவில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து வருவதாக அந்த பிரதேசத்தில் வாழும் மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். இந்த கிராமத்தில் மாலை வேளை யானை ஊருக்குள் புகுந்து பயிர்களை துவம்சம் செய்து வருவதாகவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். பாலம் போட்டாறு, பத்தினிபுரம், இக்பால் நகர் கிராம மக்களுடைய அன்றாட தொழிலாக தோட்டச் செய்கை, விவசாயம் என்று காணப்படுகிறது. காட்டு யானைகளின் தொடர் அட்டகாசத்தால் மேட்டு நில பயிர்கள் உட்பட நெற்செய்கை விவசாயத்தை நாசமாக்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதேவேளை தென்னை, வாழை உட்பட பல பயிரினங்களையும் துவம்சம் செய்துள்ளதாகவும் துவிச்சக்கர வண்டியில் வந்த விவசாயி ஒருவரை தாக்க முற்பட்ட போது அவர் துவிச்சக்கர வண்டியை விட்டு ஓடியதில் மயிரிழையில் உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இரவு வேளைகளில் பீதியுடன் தூங்க வேண்டியுள்ளதாகவும் பாடசாலைகளுக்கு அனுப்பவும் பயத்துடனான நிலை காணப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை காட்டு யானைகளின் தொல்லையிலிருந்து உயிர்களை பாதுகாக்க உரிய உயர்மட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த பிரதேசவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.